இன்னைக்கு நாம வந்திருக்கிற இடம் தான் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் அமைஞ்சிருக்கிற கொல்லிப்பாவை எட்டிக்கை அம்மன். இந்த கோயிலோட சிறப்பே பிரிந்திருக்கிற கணவன் மனைவியை மீண்டும் ஒன்று சேர்த்து வைக்கிறது இந்த அம்மன். இந்த அம்மன் எங்கு இருக்குதுன்றா கொல்லிமலை. கொல்லிமலையில எட்டிக்கை அம்மன். இது மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். பிரிந்திருக்கிற கணவன் மனைவியோட துணியை அங்கே கொண்டு வந்து அம்மனை வேண்டிக்கிட்டு அங்கே இருக்கிற வேலில் பக்கத்தில் கல் இருக்கும், அந்த கல்லில் நம்ம ஒன்றா வச்சுட்டு வந்தால் கூடிய விரைவில் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வராங்க நம்பப்படுகிறது. நடந்துட்டு இருக்குது, உண்மை. கணவன் மனைவி மட்டும் இல்லை, குடும்பத்தில் அம்மா பொண்ணுங்க, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, யார் பிரிஞ்சாலும் பிரிஞ்சிருக்க உறவு மீண்டும் ஒன்று சேருனா இந்த அம்மனை வந்து மனதார வேண்டிக்கிட்டிங்கன்னா நல்லதே நடக்கும், குடும்பம் ஒன்றா இருக்கும். இந்த கொல்லிப்பாவை அம்மன் கோயிலில் அமாவாசை பௌர்ணமியில் சிறப்பு பூஜைகள் நடக்குது. நம்ம ஊருக்கு மட்டும் இல்லை, பக்கத்து மாவட்டம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்திலேருந்து நிறையா பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. பௌர்ணமி நாளில் நம்ம வேண்டுதல் வச்சுருந்தோமா, அந்த பௌர்ணமி நாளில் இங்கே வந்து பக்தர்களுக்கு அன்னதானம் போடுறாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமே வேண்டிக்கிட்டு அன்னதானம் போடுறாங்க. நாங்கள் போயிருந்தப்போ கூட அன்னதானம் போட்டிருந்தாங்க, நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு தான் வந்தோம். இன்னொரு சிறப்பு என்னன்னா, நம்ம மனதார வேண்டிக்கிட்டு ஒரு வெள்ளை பேப்பரில் நம்ம கோரிக்கையில் அம்மங்கிட்ட எழுதி அதை வந்து அங்கே இருக்கிற மணியில் கட்டிட்டு வரலாம். வேண்டுதலை வச்சு நம்ம அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அம்மனுக்கு ஒரு பூட்டு கொண்டு வந்து அந்த பூட்டையும் கோயிலில் மாட்டிட்டு போகிறாங்க. நிறைய பேர் மாட்டிட்டு இருந்தாங்க, நாங்கள் பார்த்தோம் அதை. அப்புறம் கைகளுக்கு கயிறு அங்கேயே இருக்குது, கயிறு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கயிறு வாங்கி நம்ம பக்தியோட நம்ம கையில் கட்டிக்கிட்டா ஒரு கெட்டது நம்ம பக்கம் எதுவும் அண்டாது. அப்புறம் வேண்டுதல் மணி நிறையா மாட்டியிருந்தாங்க. ஒரு முறையாவது நீங்கள் அந்த கோயிலுக்கு வந்து இந்த அம்மனை, அந்த கொல்லிப்பாவை எட்டுக்கை அம்மனை மனதார வேண்டிக்கிட்டு போங்க, நல்லதே நடக்கும். அப்பா மல்லிகா அப்படிதானா?